அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரசியல் சூடு பிடிச்சிக்கிட்டு போகுதுன்னா ஜனாதிபதி தேர்தல் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. அங்கிட்ட மாறுறவங்க மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கிடையில் பார்த்துருப்பீங்க, நேற்று இந்த நாளும் நம்ம மரைக்கார் போயிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அதில் பேசின நீங்கள் கேட்டிருப்பீங்க, அனுரகுமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்தால் வெஹிக்கல் பர்மிட்லாம் நிப்பாட்டுவாங்க, அப்படி அது இல்லாமல் இது இல்லாமல் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி சரி, அவர் அந்த பக்கம் சரி அவர்கிட்ட பேசி ஒரு மெச்சம் அடிக்க பார்க்குறாரு. அதுக்கடையில் ஒரு வெஹிக்கல் பர்மிட் ஒன்று எடுக்கத்தான் பார்க்குறாரு. என்ன அவங்கவுங்க வாசியாக அவங்கவுங்க தேடத்தான் பார்க்குறாங்க. எப்படியும் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு, அனுரகுமார் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் பாருங்கள் எப்படிலாம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடையில் இன்னொரு பேச்சுவார்த்தை ஒன்று போகுது, கேட்டிருப்பீங்க எல்லாரும். சஜித்தும் ரணிலும் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போய்கொண்டிருக்கு. ஸோ மக்களாகிய நாம தான் தெரிஞ்சுக்கணும் யாருக்கு ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கவே வேணாம் யாருக்குமே. ஓட் பண்ணுற யாருமே செகண்ட் ஆப்ஷன் யாருக்குமே கொடுக்க வேணாம். அனுரகுமார் திசாநாயக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டு அது அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கட்டும். செகண்ட் ஆப்ஷன் தேவையே இல்லை. இதில் எல்லாம் சொன்னது மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே திசை காட்டிக்கு ஓட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்க நிலைமைக்கு இவங்க இப்போ என்ன தலைகீழாக குட்னி கண்ணை அடித்து என்ன தண்ணி குடிக்க பார்த்தாலும் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மக்களாகிய நாம தான் நாம் யோசித்து ஓட் பண்ணணும். ஏன்ட்டா அரசியல்வாதிகள் அவங்கவுங்க லாபத்துக்கு யார் பக்கம் போகிறது யார் பக்கம் போகிறான்னு சொல்லி அவங்கவுங்க லாபத்துக்கு அவங்க ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க. ஆனால் இது நடக்கிற ஜனாதிபதி தேர்தல். அதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது பாராளுமன்ற தேர்தலும் இல்லை, மாகாண சபை தேர்தலும் இல்லை. இது ஜனாதிபதி தேர்தல். பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் போனாலும் போகட்டும், அது நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி அவங்க அந்த கட்சி பக்கம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த மக்கள் அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஓட் பண்ணுவாங்கன்றது ஷுவர் இல்லை. பிகாஸ் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் போனாலுமே அந்த மக்கள் அந்த பக்கம் போகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ மக்களாகிய நாம தான் இதில் முடிவெடுக்கணும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கியூ எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். டெய்லி 7000 8000 3 நாள் 4 நாள் 5 நாள் தண்ணியும் இல்லாமல், பாத்ரூமும் இல்லாமல், சாப்பாடும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரியும். அப்படிலாம் இருக்க நிலைமைக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார் நம்ம ராஜித சேனாரத்ன. வெளிநாட்டிலேருந்து வரவங்கள ஓட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ரீலங்காவில் இருக்கணுமா. அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆக்களை மிரட்டுறாரு. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்களும் இலங்கை குடியுரிமை உள்ள இலங்கை குடிமக்கள்னு அவருக்கு தெரியாத என்ன மாதிரி தெரியல. பிகாஸ் நாங்கள் வெளிநாட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்கள் உங்களோட ஆட்சியில் உங்கள் ஆட்சி ஒழுங்காக அமையலை அப்படின்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் வெளிநாட்டில் சம்பாரித்து அந்த காசை இலங்கை நாட்டுக்கு அனுப்புகிறோம். நாங்களும் இலங்கை பிரஜா உரிமை உள்ள இலங்கை குடிமகள் தான். எங்களுக்கு எந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கைக்கு வர முடியும், போக முடியும், அது அவருக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் விருப்பப்பட்டால் ஓட் போடுவோம், விருப்பம் இல்லைன்னா ஓட் போட மாட்டோம். அது ராஜித சேனாரத்னதுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் அனுப்புகிற காசில் தான் இலங்கை நாடு 6.5 பில்லியன் மாதிரி இன்கம் இலங்கை நாட்டுக்கு வருது. எங்களால தான் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கனால தான் இலங்கை நாட்டுக்கு மருந்து, பெட்ரோல், இது அத்தியாவசிய தேவைகள் மேக்ஸிமம் சாமான்லாம் வாங்கி கொண்டிருக்கு எங்கனால தான். ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கணும். யார் ராஜித சேனாரத்ன. எங்களை வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள அவர் என்றைக்குமே சொல்ல இல்லாது, நீங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்காக்குள்ளே வர இல்லாது, இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வரணும் அப்படின்னு அவருக்கு எந்த விதமான ஆர்டர் போடுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே இல்லை. அதை வெளிநாட்டில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்ட்டா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ராஜித சேனாரத்னக்கு யாராவது படித்து கொடுங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அவருக்கு ஃபண்டெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு. இப்போ அவர் கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க நிலைமைக்கு மக்கள் நாம் நல்ல ஒரு விதத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க.
ஓட் பண்ணுறது சிந்திச்சு ஓட் பண்ணுங்க. ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க. சரியா? திரும்ப திரும்ப ஏமாறக்கூடாது, திரும்ப ஏமாற முடியாது. ஏன்டா இப்போ இருக்க நிலைமைக்கு இலங்கை உற்பத்தின்றது 0. இலங்கையில் உற்பத்தி பண்ணுற உற்பத்தி பொருட்களின் தரம் மட்டும் இல்லை, அங்கே சாமானே இல்லை, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. ஏன்டா வெளிநாட்டிலேருந்து எடுக்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு கொமிஷன் எடுக்க முடியும். அப்போ அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நிலைமைக்கு இப்போ அனுரகுமார் என்ன சொல்கிறாரு, மேக்ஸிமம் முடிஞ்சாலும் நம்ம உள்நாட்டு உற்பத்தியை உண்டாக்குவோம். உள்நாட்டு உற்பத்தி உண்டாக்கும்போது அதுக்கான தளத்தை அவர் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த உற்பத்தியை வந்து சேல் பண்ணுறதுக்கான தளத்தை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிலாம் இருக்க நிலைமைக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சியாளர் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் எதிர்காலம் அப்படின்ற சொல்கிறது வந்து ஒரு சுபிட்சமான முறையில் போகிறதுக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிற நிலைமைக்கு மக்களாக நீங்கள் யோசிங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஓட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எனக்கு வர முடியாது. என்கிட்ட இப்போ தான் நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன், இப்போ தான் 2 மாதம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமைக்கு யாருக்கு போக முடியுமோ அவங்களாம் போயிட்டு ஓட் பண்ணுங்க. என்ன சொன்னேன், அதே மாதிரி மக்களாகிய நீங்களும் யோசித்து ஓட் பண்ணுங்கள், யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. 21ஆம் தேதி நல்ல ஒரு 22ஆம் தேதி காலை ஆகும்போது நல்ல ஒரு ஆட்சியின் கீழே நல்ல ஒரு ஜனாதிபதி கீழே ஆட்சி அமைட்டுன்னு சொல்லிட்டு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி, வணக்கம்.